ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்சின் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வெள்ளை பூசணிக்காய் ஆஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு சாம்பார், சூப்பரான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மேலே இருக்கிற தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நான் சாம்பாருக்கு இந்த ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பீஸை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்துருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் வறுந்த உடனே 2 ஸ்பூன் தனியா. இது வந்து சீக்கிரமாக வந்து வறுந்துடும், அதனால் பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பருப்பை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லி விதைகளை சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம். நிறைய சேர்க்கக்கூடாது, ஒரு எண்ணி ஒரு 10 வெந்தயம் தான் இருக்கும், அதை சேர்த்துடலாம். வரமிளகாய் ஒரு 4, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் துருவல்லாம் பலன்னு ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம பருப்புலாம் எப்போவுமே வந்து மிளகாலாம் நிறம் மாறக்கூடாது, அப்புறம் சாம்பார் வந்து நிறம் மாறிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின உடனே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பில் ஒரு அரை கப்பு பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கூடவே புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, நிறைய தேவைப்படாது இந்த சாம்பாருக்கு, கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்ச உடனே ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வரமிளகாய் ஒரு 3 சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இது கொஞ்சம் வதங்கட்டும். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கின உடனே ஒரு 2 தக்காளி அதை கட் பண்ணி வச்சிருக்க நீல வாக்கில் அதை சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா பொழைய வேகட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் சேர்த்துடலாம். பூசணிக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றலை. பூசணிக்காயிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதுலேயே வந்து ஒரு 50% மூடி போட்டு கிளறி விட்டு வேக வச்சிடணும். அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா விழுதை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எதுவும் தூள் மிளகாய் தூள்லாம் போட தேவையில்ல. நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம், அந்த காரமே போதும். நல்லா அந்த மசாலா அரைச்சது நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா பூசணிக்காவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீதி பூசணிக்காய் 50% வந்திருக்கு, மீதி வந்து இப்போ வேக வச்சிடணும். இப்போ பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கோம், பார்க்கலாம்.
பாருங்க நல்லா அந்த நம்ம அரைச்ச விழுத ஊற்றின உடனே நல்லா கெட்டியாயிடும். வெந்த உடனே இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிடலாம். வேக வச்ச பருப்பும் சேர்த்துடலாம். பருப்பு வந்து ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை, எவ்வளோ பதத்துக்கு இருக்கணுமோ சாம்பார் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். நல்ல சாம்பார் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு வாசனை கம கமன்னு வருது. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான், நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கு சாம்பார் நல்லா ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக அப்படியே ஊற்றும் போதே நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது. நம்ம அரைச்சி போட்டிருக்க வச்சு அதே நேரத்தில் நமக்கு சாம்பார் பொடியும் தேவைப்படாது. நல்ல திக்னஸாகவும் இருக்கும். இது வந்து வெள்ளை பூசணிக்காய் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். ஏற்கனவே நான் வெள்ளை பூசணிக்காயில் அல்வா ரெசிபி, கிரேவி, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.